ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இப்பொழுது அக்டோபர் மாத பலாபலன்களை சொல்ல இருக்கிறோம். அதாவது புரட்டாசி 15 முதல் 30ஆம் தேதி வரை, ஐப்பசி 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை பலாபலன்களை சொல்ல இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில், அதாவது பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்களுடைய நிலைகளை நாம் இப்பொழுது பார்ப்போம். மேஷத்தில் செவ்வாய் பகவான், ரிஷபத்தில் ராகு, சுக்கிரன் சிம்மத்தில் இருக்கிறார், சூரியன் கன்னியில் இருக்கிறார், புத பகவான் துலாத்தில் இருக்கிறார், கேது பகவான் விருச்சிகத்தில் இருக்கிறார், சனியும் குருவும் தனுசுவில் இருக்கிறார்கள், சந்திரன் மீனத்தில் இருக்கிறார். இது கிரகங்களுடைய நிலைகள். கிரகங்கள் இந்த ஒரு மாதத்தில் மாறும் இல்லையா, இடம் விட்டு இடம் செல்லக்கூடிய நிலை ஏற்படும் அல்லவா. புத பகவான் துலாத்தில் இருக்கும் புத பகவான் 8ஆம் தேதி, அக்டோபர் 8ஆம் தேதி கன்னிக்கு இடம் பெயர்கிறார், தன்னுடைய சொந்த வீட்டிற்கு. சூரிய பகவான் 17/10/2020 துலாத்திற்கு சென்று விடுகிறார். சுக்கிர பகவான் 24/10/2020 கன்னிக்கு வர இருக்கிறார். செவ்வாய் பகவான் 26/10/2020 மீனத்திற்கு சென்று பலனை தர இருக்கிறார். இது கிரகங்களுடைய நிலைகள். இப்போ இந்த கிரகங்கள் ரிஷபராசிக்கு என்ன பலாபலன்களை தர இருக்கிறது என்பதை நாம் விரிவாக பார்ப்போம். அதாவது ராசியில் ராகு பகவான் இருக்கிறார். ராசியில் ராகு பகவான் இருக்கிறார் என்று சொன்னால், ஒரு சில ராசி என்பவர்கள் டென்ஷன் ஆகக்கூடிய ஒரு நிலை, ஒரு படபடப்பு, ஒரு பரபரப்பு, ஒரு ஏதோ இனம் புரியாத ஒரு நிலை இருக்கும். எந்த ஒரு செயலையும் செய்யலாமா செய்யக்கூடாதான்னு யோசனை பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். ராசி அதிபதி உங்களுக்கு சுக்கிர பகவான் 4ஆம் இடத்திற்கு சென்று விடுகிறார். அதாவது 1ஆம் இடத்து அதிபதி 4இல் இருப்பது நல்ல சால சிறந்தது. நல்லவன் நல்ல இடத்துக்கு இருக்கிறார். அதனால் இந்த ராசி அன்பர்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுக சௌகரியங்களோடு கௌரவம் புகழ் அந்தஸ்தோடு இந்த மாதம் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இது அமையும். 2ஆம் இடத்தை உங்களுக்கு குரு பகவான் பார்க்கிறார். மிதுனத்தை குரு பகவான் பார்ப்பது என்பது ஒரு மகத்தான ஒரு நிலை. இப்போ அதாவது தனஸ்தானம் இல்லையா, தனஸ்தானத்தை காரகன் பார்த்தால் தன பிராப்தி உண்டல்லவா. இந்த மாதம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இரட்டிப்பான ஒரு பண வருவாய் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இது அமையும். பொருள் வருவாயும் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவர்கள் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். உடல் ரீதியாக உங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. உங்களுடைய சொல்லுக்கு நீங்கள் பணிபுரியும் இடத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய ஒரு காலகட்டம். 3ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு சந்திர பகவான் ஆகிறார். 3ஆம் இடத்தை எந்த சுப கிரகமும், அதாவது செவ்வாய் பார்க்கிறார். இருந்த போதிலும் உங்களுக்கு உங்களுடைய இளைய சகோதரத்தால் ஓரளவுக்கு ஆதரவு பெறக்கூடிய ஒரு மாதமாக இது அமைகிறது. எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை. ஏனென்று சொன்னால் அங்கே எதுவும் பாபகிரகங்கள் இல்லை, பாபகிரகங்களுடைய பார்வை கிடையாது. சுபகிரகம் பார்வை இல்லை என்று சொன்னாலும் கூட பாபகிரகங்களுடைய பார்வை இல்லை என்று சொல்வதால் உங்களை பொறுத்தவரையில் எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. சுக்கிரன் 4இல் இருக்கிறார். 4ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருந்து குரு பார்வையில் இருக்கிறார்.
இதுவரை உங்களுக்கு சொந்த வீடு அமையாதவர்களுக்கு சொந்த வீடு வாசல் அமையக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அல்லது வீடு கட்டுவீர்கள், ஃப்ளாட் வாங்கலாம். ஒரு சில ராசி நண்பர்கள் சொகுசாக 2 வீலர் 4 வீலர் வாங்கக்கூடிய ஒரு நிலை, அதாவது பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி புதுப்பிச்சுக்கிற ஒரு காலகட்டம். 4ஆம் இடம்னு சொன்னால் கல்வி பயிலும் மாணவர்கள் நன்றாக படிக்கக்கூடிய ஒரு நிலை. 2ஆம் இடமும் 4ஆம் இடமும் ஆரம்ப கல்வி, அதுவும் குரு பார்க்குறாரு. அப்போது பசங்க +2 வரைக்கும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு நல்லா ஏறும், நல்லா படிப்பாங்க, நல்ல மதிப்பெண்கள் பெற்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தாயாருடைய உடல்நிலையும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். ஒரு சில ராசி நண்பர்கள் ஏற்கனவே அசையா சொத்துக்கள் இருந்தால் அதன் மூலம் பண வருவாய் கிடைக்க பெறுவீர்கள் என்று சொல்லலாம். 5ஆம் இடம், 5இல் உங்களுக்கு புத பகவான் 23 நாட்கள் இருப்பார். 15 நாட்கள் சூரிய பகவான் இருக்கிறார். இருந்த போதிலும் 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் 10ஆம் பார்வையாக. அதனால் உங்களுடைய பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை காத்து கொண்டிருக்கலாம். நீங்கள் அதை சென்று சரி செய்துவிட்டு வாருங்கள். அதாவது தாய்மாமன் வழி உறவு வகையில் பிரச்சனை வரலாம். தகப்பன் வழி உறவிலும் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. நீங்கள் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது என்று சொல்லுகிறோம். ஒரு சில ராசி அன்பர்களுக்கு புத்திர புத்திரிகள், அதாவது அவங்க பேசுகிறது உங்களுக்கு பிடிக்காது, நீங்கள் பேசுகிறது அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, கருத்து வேறுபாடு வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அதனால் நீங்கள் அனுசரித்து போங்க. அவங்க என்ன கோர்ஸில் சேர நினைக்கிறாங்களோ அந்த கோர்ஸுக்கு அவங்க சேர்ந்து பயிலட்டும், படிக்கட்டும் என்று சொல்லுகிறோம். 6ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறார் 15 நாட்கள். அதாவது சூரியனும் புதன் 8 நாட்கள் இருப்பார். அதாவது இந்த 6ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது ஒரு நல்ல நிலைதான். அவரால் பொருள் வரக்கூடிய ஒரு நிலை. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. உடல் ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு கோர்ட்டில் கேஸ் ஏதாவது இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நிலை. 7ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். ஆதலால் 7ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதால் உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது மனைவி அவங்க பேசுகிறது உங்களுக்கு கான்ட்ரவர்சியாக இருக்கும், கருத்து வேறுபாடாக இருக்கும். ஆனாலும் அவங்க பேசுகிறது சரியாக பேசுவாங்க. நீங்கள் தடாலடியாக அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சண்டைக்கு இது தயாராக நிற்காதீங்க. அதனால் அவங்க பேச்சு கேட்டு சுமூகமாக குடும்பத்தை நடத்துங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இல்லைன்னா குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரக்கூடிய ஒரு நிலை. ஏன்னா 7ஆம் இடத்துல கேது இருந்தால் அப்படித்தான். அதனால் அவங்க பேசுகிறது சரியாக இருக்கும், நீங்கள் அதை சரியாக புரிஞ்சிக்க மாட்டீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி நீங்கள் வேலை செய்கிற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு பார்த்தா ஏதோ ஒரு கான்ட்ரவர்சியல், அதாவது கருத்து வேறுபாடு மோதல் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கும். நீங்கள் உஷாராக இருக்கணும். சொந்த தொழில் செய்யும் அன்பர்கள், பார்ட்னர்ஷிப் என்று சொல்லவர்கள் கூட இப்போ கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கொஞ்சம் உறவில் ஒரு சுணக்கம், ஒரு பிரிவு ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. நீங்கள் தான் உஷாராக இருந்து அதை சரி பண்ணிக்கணும்னு நம்ம சொல்கிறோம். 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது ஒரு நல்ல நிலை. அதாவது 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 8ஆம் இடம். அதனால் உங்களுடைய வாழ்க்கை துணையோ அல்லது மனைவியோ அவரால் பொருள் வருவாய் பண வருவாய் கிடைக்க பெறுவீர்கள். அவர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்க பெறுவார்கள். அல்லது பணியிடம் மாற்றம் சுமூகமாக நல்ல இடத்திற்கு வெகு அருகாமையில் கிடைத்து சந்தோஷப்படுவார்கள் என்று சொல்லலாம். 8ஆம் இடத்தில் குரு இருப்பது ஒரு திடீர் விபரீத யோகத்தை தரும், பொருள் வரவை தரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இருந்த போதிலும் 8ஆம் இடத்தில் குரு இருப்பது இந்த வட்டிக்கு ஃபைனான்ஸ் தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து செய்யணுங்க. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் இல்லையா. அதனால் ஒரு சிலர் பணத்தை வாங்கிட்டு கொஞ்சம் ஒரு 10 பேர் சொல்ல மாட்டாங்க, 10 பேரில் ஒருத்தர் கொஞ்சம் பிரச்சனையை ஏற்படுத்தினா கூட ஏதாவது ஒரு வில்லங்கத்தில் முடியும். அதனால் கொஞ்சம் இந்த காலத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. 9ஆம் இடத்து அதிபதி 8இல் இருக்கிறார்.
அதாவது உங்களுடைய தகப்பன் வழி சொந்தங்களால் பிரச்சனை ஏற்படக்கூடிய ஒரு நிலை, பாக்கிய குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்து அதிகமாக உழைப்பை போட்டு நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் முனைப்போடு செய்து சக்ஸஸ் பெற வேண்டும் என்று சொல்லுகிறோம். 10ஆம் இடத்து அதிபதி 10ஆம் வீட்டை பார்க்கிறார். ஆதலால் சனி பகவான் தன்னுடைய வீட்டை பார்ப்பதால் நீங்கள் அதிகமான உழைப்பை போட வேண்டி இருக்கிறது. இல்லை என்றால் நீங்கள் வேலை பார்க்கும் அலுவலகத்தில் அதிக உழைப்பை போடவில்லை என்றால் அதிகாரிகளுடைய உங்கள் நற்பெயரை காப்பாற்றி கொள்ள முடியாது. இல்லைன்னா மேலதிகாரியுடைய ஏச்சலுக்கும் திட்டுக்கும் நீங்கள் ஆளாவீர்கள் என்று சொல்லுகிறோம். மற்றபடி சொந்த தொழில் புரியும் அன்பர்களும் சரி, அவர்கள் கொஞ்சம் அதிக உழைப்பை சிந்தினால்தான் பண வருவாயை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும் என்று சொல்லுகிறோம். 12ஆம் இடத்து அதிபதி, அதாவது 11ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 8இல் இருக்கிறார். ஆதலால் உங்களுடைய மூத்த சகோதரத்தால் ஆதரவும் பணவரவும் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்று சொல்லுகிறோம். 12ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்து குரு பார்வையில் இருக்கிறார். ஆதலால் 12ஆம் இடம் அயன சயன போகம். ஆதலால் ஒரு சில ராசி என்பவர்கள் வெளியூர் வெளிநாடு சென்று சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்று சொல்லுகிறோம். அதாவது அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் காவல்துறை, இராணுவத்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை போன்ற துறைகளில் பணிபுரியும் உயர் அதிகாரிகள் தங்களுடைய முழு திறமையை வெளிப்படுத்தி நற்பெயர் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். காக்கி உடை அணியும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் செக்யூரிட்டிஸ் என்று சொல்லக்கூடியவர்களும் நன்றாக பணிபுரிந்து நல்ல மேலதிகாரியுடைய பாராட்டை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்கிறோம். செவ்வாய் பூமிகாரங்களாக இருப்பதால் இதுவரை வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசல் கிடைக்க பெறுவீர்கள். தாயாருடைய உடல்நிலை சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. வண்டி வாகனங்கள் ஒரு சிலர் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொல்லுகிறோம். சிறப்பாக இருக்கிறது. 12ஆம் இடம் ஆட்சி பெற்று குரு பார்வையில் இருப்பதால் வெளியூர் வெளிநாடு சென்று அந்நிய பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டம் இது என்று சொல்லுகிறோம். மிகவும் திருப்திகரமாக இருக்கிறது. குருவினுடைய பார்வை அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்த்து பொருளாதாரத்தை பணவரவை திருப்திகரமாக காட்டுகிறது. 4ஆம் இடத்தை பார்த்து வண்டி வாகனங்கள் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வாசல் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டோம். தாயாருடைய உடல்நிலையும் சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறோம். 12ஆம் வீட்டை பார்க்குறதால 12ஆம் இடம் அயன சயன போகம். ஒரு சில ராசி என்பவர்கள் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதனால் பணவரவு பொருள் வரவு கிடைக்க பெறுவீர்கள். அதாவது இன்ப சுற்றுலா அல்லது ஆன்மீக சுற்றுலா சென்று வரக்கூடிய காலகட்டமாக கூட இது இருக்கலாம் என்று சொல்லுகிறோம். ரிஷப ராசிக்கு 22, 23, 24 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டமம் வருவதால் நீங்கள் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். அலுவலகத்தில் ஓரளவுக்கு அதிக உழைப்பை சிந்தி மௌனமாக இருங்கள். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று சொன்னால் ராகு கேதுக்கு பிரீத்தி செய்யுங்கள். அதாவது ராகுவுக்கு துர்க்கைக்கு வழிபடுங்கள். கேதுவுக்கு கணேசனை வணங்குங்கள். சக்கரத்தாழ்வாரை வணங்குங்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெறுவீர்கள். இந்த அக்டோபர் மாதம் இந்த ரிஷப ராசிக்கு நல்ல பலாபலன்களையே தர இருக்கிறது என்று சொல்லி நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.